ஹலோ மக்களே, ஒரு சின்ன வீடியோ அந்த கேப் இது எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஹைலி இன் டிமாண்டில் இருக்கிற ஒரு கிளிப். அது ஃப்ளார் அண்ட் மயிலோட இறகோட காப்பி எல்லாம் வச்சு அது நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு 14 பீசஸ் ஆஃப் ஃப்ளாரு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கட் இருக்குது. அந்த கட்டிங்கில் தான் அந்த ப்ளூம்டு மல்லி அதுக்கான பூவை தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அதுக்கு தேவை க்ளூ கன், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போர்டு, MDF போர்டு, இந்த மாதிரி ஹோலோடு இருக்கிற போர்டு. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் கோர்த்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் உள்ள ஹோல் போட்டு அதை நல்லா கட்டி வச்சுருக்கோம். இப்போ நல்ல கம் தடவணும். கம் தடவிட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓட்டியிருக்காது. இன்கேஸ் நீங்கள் கிளிப் இல்லாமல் பண்ணணும், மேலே யூபின் பண்ணால், இப்போ பூ வைக்கிற இடத்துல 2 ஹோல் போட்டு யூபினை நீங்கள் உள்ள ஹோல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா would be ஃபைன். ஆனால் எனக்கு இந்த கிளிப்பு ப்ரிஃபரன்ஸ்க்கு இந்த கிளிப்பு மாதிரி மாடல் தான் பெஸ்ட்டாக இருக்குது. உள்ள ஸ்டெம் கலர் தேவைப்படுனா ஸ்டெம் கலர் தேவை இல்லை. ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏதாவது வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்டெம்முக்கு நம்ம கலர் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டெம் கலர் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு OHP ஷீட்டில் ரெடியாக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு 10 ஸ்டோன் கிட்டக்க இருக்குது. அது எல்லாத்தையும் அழகாக ஒட்டி, பின்னாடியும் ஒரு ரவுண்டு MDF போர்ட்லேயும் அதை அழகாக ஒட்டிட்டு, நடுவில் அந்த மயில் இறகையும் ஒட்டி, அதுக்கு சுற்றி ஒரு ஒயிட் ஸ்டோன் ரிங்கையும் அழகாக ஒட்டி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சு அது காய்ச்சதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த பேட்சில் இப்படி ஒட்டணும். கீழே பூ ஃபுல் ரவுண்டுக்கு கொண்டு வராதீங்க, முக்கால்வாசி கொண்டு வந்தால் போதும். இதை நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதை கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சி வைங்க. பிடிச்சி வச்சிங்கன்னா அழகாக ஒட்டிக்கிறோம். ரொம்ப கேப் ஆல்மோஸ்ட் 14 ஃப்ளார்ஸ் கிட்டக்க வருது. உள்ள ஸ்டோன்ஸும் ஒரு 10 ஸ்டோன்ஸ் வருது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதே மாதிரி உள்ளே ஒட்டுற அந்த கோல்டன் ஸ்டோனும் அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது நமக்கு. ஆனால் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். நம்ம சரியாக பார்த்து லேஸ் ஹவுஸ், பட்டன் ஹவுஸ் அந்த மாதிரி வாங்கணும். இது டோட்டலாகவே 0.9 கிராம்ஸ் தான் இருக்குது. இதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான பீஸ். சரி, பின்னாடி இதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹனிகோம் ஷீட்டில் வச்சு கவர் பண்ணிடுறோம். இது மேலே நம்ம கிளிப்பை ஒட்டினோம் அப்படின்னா தெர் ஆர் சான்சஸ் இது அப்படி பிடுங்கிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹனிகோம் ஷீட் மேலேயும் ஒரு கிளிப்பு மேலேயும் ஒரு ஹனிகோம் ஷீட் வச்சு ஒட்டிட்டு, அப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் இன்னரில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிது. தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கிளிப்பை தயவு செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சிங்க அப்படின்னா மேலே உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது.